ஓப்போல இருந்து Oppo F27 Pro Plus 5G அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் போன் ஜூன் 13ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்றதா இருக்காங்க. இந்த ஓப்போவோட F27 Pro Plus 5Gல என்ன விஷயங்கள் தராங்க, மேலும் என்ன பிரைசிங் கொண்டு வராங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த போன் நல்லா இருக்கா இல்லையா முத கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. இந்த ஓப்போவோட F27 Pro Plus 5G இந்தியாவில் முதலாக 3 IP ரேட்டிங்ஸ்ல வர ஸ்மார்ட் போனாக இருக்கு. அதாவது IP66, IP68 மற்றும் IP69 அப்படிங்கிற 3 ரேட்டிங்ஸோட வருது. IP66 அப்படிங்கிற ரேட்டிங் வந்து நமக்கு ரெகுலரான டஸ்ட்ல இருந்து ப்ரொடெக்ஷன் தரும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஜெட் மாதிரியான விஷயங்கள், அதாவது ஹெவி ரெயின் அந்த டேமேஜ்ல இருந்து போன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். IP68 அப்படிங்கிற ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே 1.5 மீட்டர் போனாலும் சரி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வரையும் ஃபோன் வந்து தாக்கு பிடிக்க முடியும். அதுவே IP69 அப்படிங்கிற ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து வாட்டர் மாட்டர் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 80 டிகிரி ஹீட்டில் இருக்கும்போது கூட ப்ரொடெக்ஷன் தரும் சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 ரேட்டிங்கும் இந்த ஃபோனில் இருக்குது. அதனால பில்ட் குவாலிட்டி அமேசிங் சொல்லலாம். மேலும் நமக்கு இந்த ஃபோனோட பேக் சைட் வேகல் லெதர் ஃபினிஷிங்கில் வந்து தராங்க. இந்த லெதர் பேக்கில் வந்து நமக்கு சிலோசின் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலால் கோட் பண்ணிக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து நமக்கு வந்து ஃபோனோட பேக் சைடு வந்து கேஸ் போடாமல் யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஈஸியாக ஸ்க்ராச் ஆகாது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டிக்காக MILSTD 810H அப்படிங்கிற ரேட்டிங் கிடைச்சிருக்கு. அதாவது மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் ரேட்டிங் கிடைச்சிருக்கு. அதாவது ஃபோன் வந்து அவ்வளோ ஈஸியாக கீழே விழுந்தாலும் உடையாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஃபோன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் அப்படின்னு உடனே ஃபோனோட பேக்கை பற்றி சொல்லிட்டேன், ஃபோனோட ஃப்ரண்ட் உள்ள டிஸ்பிளே பற்றி சொல்லலை. அதாவது இந்த ஃபோனோட டிஸ்பிளே நமக்கு வந்து கார்னிங் உள்ள கிளாஸ் விட்டஸ் 2ஆல ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால ஃப்ரண்ட் சைடுமே நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைடு நமக்கு வந்து 3D கர்வ்டு கிளாஸாக டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 6.7 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெஃப்ரெஷ் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், 950 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ், அது மட்டும் இல்லாமல் 2160 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிம்மிங் மாதிரியான சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன விட்டஸ் 2 ப்ரொடெக்ஷனோட வருது. இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி சூப்பராக இருக்கு. பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் நார்மலாக இருக்குன்னு சொல்லலாம், ரொம்ப ஹெவின்னு சொல்ல முடியாது. ஸோ பில்ட் குவாலிட்டி தாறுமாறாக இருக்கு. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம், அதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் நமக்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7050 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட்டில் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்கா மாலியோட G68 MC4 அப்படிங்கிற GPU கொடுத்துருக்காங்க. இது ஒரு கார்டெக்ஸ் A78 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசஸாக வருது. மேக்ஸிமமாக 2.6 GHz வரையும் நமக்கு கிளாக் ஸ்பீட் போகுது. ஸோ ப்ராசஸர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ப்ராசஸருக்கு நமக்கு 63 ரேங்க் கிடைக்குது. மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 100க்கு 46 மார்க் தான் கிடைக்குது. இது பிக் ரேஞ்ச் சிப்செட்டாக கொடுக்குறாங்க, அதாவது ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட்டாக வருது. மற்றபடியே பெர்ஃபார்மன்ஸ் ஆஹா ஓகோன்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. நமக்கு ஆப்ஸ் வந்து ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து என்ட்ரி லெவல் கேம்ஸும் மிட் செட்டிங் கேம்ஸ் ஹெவியான கேம்ஸ் வந்து ஓரளவு கம்மியான செட்டிங்ஸ் வச்சு விளையாண்டிங்கன்னா விளையாடலாம். மற்றபடியாக ஹை அல்ட்ரா செட்டிங்ஸ்லாம் வந்து திங்க் பண்ணி பார்க்க முடியாது. அதுவே ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகர்ஸ் வருது. 8GB RAM வித் 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM வித் 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகர்ஸ் வருது. ரேம் வெர்ஷன் LPDDR4 பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வெறும் UFS 3.1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேம் மற்றும் இன்டர் ஸ்டோரேஜும் நார்மலாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது, ஆனால் டியூவல் சிம் சப்போர்ட் இருக்கு. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமராஸ் தான் வருது. மொத கேமரா ஒரு 64 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது f1.7 ஆப்பர்ச்சர்ல வருது. LED ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு, ஆனா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இதுல கிடையாது. அதனால வீடியோஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக ஷேக் ஆகும். ரெண்டாவதாக 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சர்ல வருது. ஸோ ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா தான் இருக்கு. மற்றபடியே செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இதுவுமே f2.2 ஆப்பர்ச்சர்ல வருது. ஸோ இதுவுமே செல்ஃபி கேமராவே மெகா பிக்சல் கவுண்ட்லாம் கம்மியாக தான் இருக்கு. ஃபோனோட வெயிட் அப்படி பார்க்கும்போது லெதர் ஃபினிஷிங்கில் வாங்கினீங்கன்னா அது 177 கிராம் வருது. அதே காம்போசிட் மெட்டீரியல் உள்ள ஃபினிஷிங் உள்ள ஃபோன் 182 கிராம் வருது. நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனுக்கு 5Gக்கான SANS சப்போர்ட், 4Gக்கான VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.3, சிங்கிள் பேண்ட் GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. பேட்டரிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் சார்ஜ் பண்ணும்போது வெறும் 20 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே 56% சார்ஜ் வந்து எட்டிரும் சொல்லியிருக்காங்க. 100% சார்ஜ் வெறும் 42 நிமிஷத்துல எட்டும் சொல்லியிருக்காங்க. ஃபோனோட OS பொறுத்தவரைக்கும் இது Android 14 OSல ColorOS 14 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. ஃபோனோட அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறது கம்பெனி அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணல. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனோட பேசிக் வெர்ஷன், அதாவது 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை சைனால 23,500 அப்படிங்கிற பிரைசிங்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது Oppo A3 Pro அப்படிங்கிற ஒரு ஃபோன் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ணி, அதாவது பேர் மாற்றம் செஞ்சு நமக்கு Oppo F27 Pro Plus அப்படிங்கிற பேர்ல இருந்து கொண்டு வராங்க. ஸோ சைனாலே இந்த பிரைஸ்க்கு கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஒரு 27,000 ரூபா செக்மெண்ட் கொண்டு வருவாங்க சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ 27,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவேன். ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் உடையவே கூடாது.
நான் வந்து ஃபோனை அடிக்கடி கீழே போடுவேன், எனக்கு வந்து அடிக்கடி ஃபோன் டேமேஜ் ஆகும், அப்படி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வேணால் இந்த ஃபோன் வாங்கலாமே தவிர, மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க, குறிப்பாக வந்து நமக்கு இந்த ஃபோன் ப்ராசர் ரேங்கிங்கை சொல்லிட்டேன் ரொம்ப கம்மி தான், ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜும் பேசிக் தான், கேமராஸை பொறுத்தவரை நமக்கு ஆப்டிக்கல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்லாம் கிடையாது, செல்ஃபி கேமராவும் கம்மி, இதே மாதிரி பெரிய காம்ப்ரமைசஸ் இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ அந்த காம்ப்ரமைசஸ்க்குலாம் இந்த பில்ட் குவாலிட்டி ஓகேன்னு சொல்லி நீங்களே திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடியாக பேசிக்கான ஆண்ட்ராய்ட் ஃபோன் வேணும், உடையவே கூடாது, இந்த ப்ரைஸிங்கில் இருந்தாலும் பரவாயில்ல, ஓப்போ பிராண்டே தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோன் வாங்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஓப்போட F27 Pro Plus பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரே ஒரு லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் டெக்கி தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நிற்கிறேன். நன்றி, வணக்கம்.